அனைவருக்கும் வணக்கம். மரியசீலன் திலக்ஸ் தமிழ் மொழி யூடியூப் சேனலூடாக இணைந்திருக்கும் உறவுகள், புதிதாக வருகிறவர்கள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடுகின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் காணொளிகளாக உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். சில நாட்கள் அமைதியாக இருந்த இலங்கையில் மீண்டும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது. உயிரிழந்தவர் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய வெலிகம பிரதேச சபை தவிசாளர் லசந்த விக்ரமசேகர என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இனம் தெரியாத நபர் ஒருவர் தவிசாளரை சந்திக்கும் மக்கள் போன்றோ அலுவலகத்திற்குள் நுழைந்து கைத்துப்பாக்கி மூலம் அவரை சுட்டு கொலை செய்துவிட்டு மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றிருக்கிறார். இவருடைய கொலை தொடர்பாக வெலிகம பிரதேச சபை தவிசாளருடைய கொலை தொடர்பாக பல்வேறு தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இலங்கையில் பாதாள உலக தலைவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தி வரும் இந்த சூழ்நிலையில் இவர்கள் கைது செய்யப்பட்டு விட்டார்கள். இனி இலங்கையில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெறாது, குற்றங்கள் குறைந்து விட்டதென்று மக்களுடைய மனதில் ஒரு சந்தோஷம் எழுந்த நிலையில் தற்போது மீண்டும் இலங்கை மக்களை ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிற சம்பவமாக வெலிகம பகுதியில் பிரதேச சபை தவிசாளர் லசந்த விக்ரமசேகரவின் கொலை எடுத்து காட்டியிருக்கிறது. இது தொடர்பாக இன்று வெளியாகிய சில முக்கிய தகவல்களை மிகச் சுருக்கமாக தருகிறோம். வெலிகம பிரதேச சபை தலைவர் பதவி தொடர்பில் சர்ச்சைக்குரிய நிலைமை காணப்பட்டிருந்த வேளை இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் பதிவாகி இருக்கிறது. மிடிகம பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடைய லசந்த விக்ரமசேகர் என்ற நபரே இவ்வாறு துப்பாக்கிச் சூட்டுக்கு பலியாகி இருக்கிறார். இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்த பிஸ்டல் வகை துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டதாகவும் துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் இன்னும் வெளியிடப்படவில்லை என்று போலீசார் குறிப்பிடுகிறார்கள். சம்பவ இடத்தில் அதிகளவான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரதேச சபையை சுற்றி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கு அதிகளவான மக்களும் கூடியிருக்கிறார்கள். பிரதேச சபை தவிசாளரின் சடலம் தற்போது அருகில் இருக்கின்ற வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் தென் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் இத்ஸ்ரே ஜயலத்தின் நேரடி மேற்பார்வையில் நடைபெற்று வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதேபோன்று இன்று துப்பாக்கிச் சூட்டில் பலியாக இருந்த வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளராக போட்டியிட்டு வெலிகம பிரதேச சபை தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதனை அடுத்து வெலிகம பிரதேச சபை தலைவர் பதவி தொடர்பில் சர்ச்சைக்குரிய சூழ்நிலை மேலும் வீரியமடைந்திருக்கிறது. கரகட்டா எனப்படும் நடுன் சிந்தகவின் நெருங்கிய கூட்டாளியாக அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தெரிவிக்கிறார்கள். ஆகவே இந்த பாதாள உலக கும்பலுக்கும் இவருக்கும் இடையில் தொடர்பு இருந்ததாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. பாதாள உலக குழுக்களுக்கு இடையில் அண்மை காலமாக ஒரு முரண்பாடு எழுந்து வருகிறது. இந்த முரண்பாட்டால் பாதாள உலக தலைவர்கள், பாதாள உலக குழுக்கள் தங்களுக்குள்ளேயே துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களை ஏற்படுத்தி ஒருவரை ஒருவர் மாறி மாறி கொலை செய்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் இந்த வெலிகம பிரதேச சபையின் தலைவருடைய உயிரிழப்பும் இடம்பெற்றிருக்கிறது. இந்த பிரதேச சபை தலைவர் இந்த பாதாள உலக கும்பலுடன் தொடர்பு வைத்திருப்பதாகவும் தற்போது செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று இவர் ஹரக்கட்டா, தற்போது சிறையில் இருக்கின்ற ஹரக்கட்டாவின் நெருங்கிய கூட்டாளி என்று போலீசார் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். இன்று பொது நாள் என்பதால் பொதுமக்களுக்கு அவரை சந்திக்க நேரம் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. வெள்ளை நிற உடை மற்றும் கருப்பு முகக்கவசம் அணிந்த சாதாரண நபரை போல துப்பாக்கிதாரி அலுவலகத்திற்கு உள்நுழைவது சிசிடிவி காணொலியில் காணக்கூடியதாக இருக்கிறது. முகத்திற்கு மாஸ்க் அணிந்து கொண்டு வெள்ளை உடையில் மிக வேகமாக தவிசாளருடைய அலுவலகம் நோக்கி துப்பாக்கிதாரி விரைகிறார். அங்கே சில மணி நேரம் மக்களோடு மக்களாக காத்திருந்து ஒரு பெண் தவிசாளரை சந்தித்து விட்டு வெளியே திரும்புகையில் இந்த துப்பாக்கிதாரி துப்பாக்கியுடன் உள்ளே செல்கிறார். உள்ளே சென்று தலைவர் மீது கொடூரமான துப்பாக்கிச் சூட்டை மேற்கொள்கிறார். சம்பவ இடத்திலேயே அவர் பலியாகிறார். துப்பாக்கிதாரி மோட்டார் சைக்கிளில் தப்பிச் செல்கிறார். தலை மற்றும் கழுத்தில் துப்பாக்கிச் சூட்டு காயங்களால் தலைவர் பலத்த காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் உயிரிழந்திருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆகவே அமைதியாக இருந்த தென்னிலங்கை தற்போது மீண்டும் பரபரப்புக்குள்ளாகி இருக்கிறது. பெரும் சர்ச்சை எழுந்திருக்கிறது. எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் அமளி துமளியை ஏற்படுத்தி இருக்கின்றன. இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்ற சில நிமிடங்களில் எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாஸ் அவர்கள் நாடாளுமன்றத்தில் எழுந்து தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி இருந்தார். அரசை கடுமையாக விமர்சித்திருந்தார். துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் விசாரணை மேற்கொள்வதற்காக
4 போலீஸ் கொண்ட குழுக்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. வெலிகம பிரதேச சபை தலைவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் தென் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரின் அறிவுறுத்தலுக்கு அமைய 4 குழுக்கள் தற்போது விசாரணைகளை தொடங்கி இருப்பதான செய்தி தென்னிலங்கை ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன. இன்று குறிப்பாக 10:30 மணியளவில் பிரதேச சபை தலைவரின் அலுவலகத்திற்குள் நுழைந்த அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரி மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் குறித்த வெலிகம பிரதேச சபையினுடைய தவிசாளர் கொல்லப்பட்டிருந்தார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப்ஜு வுட்லர் இதனை தெரிவித்திருக்கிறார். மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இருவர் கைத்துப்பாக்கியை பயன்படுத்தி இந்த துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டு தப்பிச் சென்றதாகவும் போலீஸ் பேச்சாளர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். இந்த கொலைக்காக 4 தோட்டாக்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் ஆரம்ப விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது.